ஸோ கடந்த 2-3 நாளாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த நாட்டிங் ஹில் அண்டு 4 வெட்டிங்ஸ் அண்ட் ஃபியூனரல் இப்படியே பார்த்துட்டே இருந்தனால அந்த ஹியூ கிராண்ட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ ஹியூ கிராண்ட் வந்து யூகே பேஸ்டு ஆக்டர், ஸோ ரொம்ப நல்ல நடிகர் அவர். ஸோ அதனால் அவருடைய சமீபத்தில் வந்த ரீசன்ட் மூவி ஹெரட்டிக் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி அதை வந்து போட்டு உட்காந்தா அது நம்மளை வந்து மைண்ட் கேம் மாதிரி ஆகிப்போச்சு. அது என்னென்னா அவங்க வந்து ரிலீஜியனை பற்றி பேசுகிறாங்க அண்டு வந்து ப்ரேயரை பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன பேசுனாங்கிறத நான் சொல்ல விரும்பலை. இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அபவுட் வந்து இந்த மாதிரி ரிலீஜியன் பேஸ்டு அண்ட் கைண்ட் ஆஃப் ஹாரர்னால் அந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே ரொம்ப என்கேஜிங்காக அப்படியே உட்கார வச்சிருச்சு. ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளுடைய தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன மிஸ் யூ, சூதுகவும் 2 அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தேன். மிஸ் யூ வந்து இந்த நானியுடைய படம் நானான்னு ஒரு படம் வந்துச்சுல, அதையே உல்ட்டா பண்ணி வேறு மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோ உடன்பாடு வரல. சூதுகவும் 2 சூதுகவுமே அசிங்கப்படுத்திட்டாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் எப்படி தான் இந்த சிவி குமார் எப்படிலாம் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணார், ஒரு இடத்துல கூட சிரிப்பு வரலங்க. சூதுகவும் வந்து ஒரு பிளாக் ஹியூமர், பல இடங்களில் சிரிப்போம். அந்த இதில் இந்த இடத்துல சத்தியமாக ஈவன் சிவாலாம் இருக்கிறாரு, ஒரு இடத்துல கூட சிரிப்பே வரல இந்த படத்துக்காக. ரொம்ப கஷ்டங்க, எப்படி தான் இது பண்ணுறீங்களோ எனக்கு தெரியல. பட் அதில் ஒரே ஒரு சொல்ல வந்த மெசேஜ் நல்ல மெசேஜ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் இப்போதைக்கு இருக்கிற அரசியலே வந்து இலவசத்தினால மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலவசம்னு சொல்லி அதனால் ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல வந்த மெசேஜ் நல்லா இருக்குது. அது அவங்களுக்கு திரைக்கதையில் சொல்லவே தெரியல, கதையிலையும் சொல்லவே தெரியல. அதுக்கப்புறமா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் பரத்துடையது ஆந்தாலஜி கைண்ட் ஆஃப் மூவி. ஒரு 4 ஸ்டோரி ஒரு துப்பாக்கியை சுற்றி நடக்கும். ஸோ அதுக்கு ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு.